இருந்தாலும் இந்த விதர்ப்ப நாட்டிலே அழகற்ற காலி பெண்கள் அவர்களிலே ஒருவனாக விளங்கக்கூடிய தோழி சுந்தரத்தை சீக்கிரமாய்த்து வரா. அவரே புறப்படுங்க. உனக்கு தேவை யாரா உனக்கு தேவை துட்டு முன்னாடி மாதிரி நினைச்சுக்கிற துட்டு போய் படுக்கிறோட துட்டு கொடுத்தா வேலை செய்ய போறேன். பணிவிட வேலை என்னுடைய பாடத்தை படுத்தபடியா என்றென்றும் சுபசாமமாக வாழ்ந்திருப்பார். நீ தான் ஓட்டாங்க வர மாட்டேன்ற நீ வந்து 8 ரோட்டுக்கு அனுப்பிச்சு இருந்தாலும் இந்த கலிகதாசத்தை பரிபாலம் செய்து வரக்கூடிய சோமதத்த மகாராஜாவும் சோமகாந்தி அம்மையாரும் சுகமாக இருக்கின்றார்கள். சுகமாக இருக்கிறார்களா? இருந்தாலும் இந்த விதர்ப்ப நாட்டிலே பணிவிடை வேலை செய்யக்கூடிய ஆட்களும் மற்றும் இந்த நாட்டின் பிரஜைகளும் சுகமாக இருக்கிறார்கள். நீங்கள் இருவரும் சுகமாக இருக்கின்றீர்கள். இருந்தாலும் சோமதத்த மகாராஜாவுக்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த பொன்மாலை நன்றாக இருக்கிறார். யாருமே தெரியல தொடப்ப கட்டி ஆட்டம் மேச வச்சுன்னு மகாராணி அம்மா வந்து மகாராணி இருக்கிறாளா தொட்டு தாலி கட்டிய கணவன் தான். தாலி கட்டி ஐயோ அம்மா உரிமை உங்களுக்கு அவன் பொண்டாட்டியானா ஓட்டி வச்சு இப்ப போஸ்கா செட்ல போய் 3 மாசம் போயிட்டு ஆகணும். நீ சரியா இருந்தா அவ என்ன ஓட்டி போறா தேவடி ஆட்டா பொன்மாலையை சீக்கிரமாயத்த
காரணம் உண்டு அப்பா காரணம் உண்டு கடுகை உடையழைத்த காரணம் உண்டு கடுகை உடையழைத்த காரணம் உண்டு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு எங்கள் என்ன பண்ணுறீங்க யாரோ கர்ம மகாராஜனா உங்களை மாலையிட்ட மணவாரா என்னை மாலையிட்ட மணவாளன் உங்க கணவரா உங்க வீட்டுக்காரா உங்க ஹஸ்பண்டா உங்க அத்தாவா ஓராமண்டாட்டி பார்த்து கண்ணடிக்கா ஓராமண்டாட்டி பார்த்து கண்ணடிக்கா அவன் யாரு எப்பேற்பட்டவன் அவன் ஈகத்தான் அவன் ஈகத்தாடியா நான் கேட்பாகல்ல அழைத்தான் என்று அறிவதே செய்தவன் அவனா ஏன் கணவன் அவனா ஏன் புருஷன் தாடி கட்டும் போது பாத்தியா கவுல எடுத்து வரா ஐயோ இல்லாம எடுத்து வர கவுல அவசரம் போடலாமா நான் ஏன் போட்டு கொடுக்குறேன் சொல்லிட்டு
அதுக்கு நீ என்ன திரும்பி கௌரி தந்து மாறிட்டு போறேன் தூக்கு மாட்டேங்குது கௌரி தான் சொன்னேன் அவளை கட்டுறது கௌரி எத்தனை வாடானாக்கா 2 வயசு சேர்த்து தந்துறேன் அவள் கட்டி வயசு அவன் எப்பேற்பட்டவன் அவன் மேல ஒரே பாட்டில் நாத்தாடிது அவன் உட்காந்துல கல்றாங்க கண் தெரியாது அவனுக்கு இப்ப என்ன பண்ணிக்கிறேன் நானே உக்காந்துதான்டாக்குறான் வயசுக்கு வண்டியா உள்ள எத்தாந்து வச்சுக்கிறேன் பாரு வயசு அந்த நீ வாமா மகாராணி கூப்பிடுறாங்க என் பட்டு போடா ஜானியா வா தங்க வா வந்துட்டாங்க வந்துட்டாங்க கை கம்மி நல்லா புது மெட்ராஸ் பார்த்தாலும் பல பலம் திருப்பி ஒரு கண்ணு வச்சு எத்தனை மணிக்கு போலாம் 4 மணிக்கு அரண்மனை தலைகிறா அவர் என் கணவன் வீட்டு ஆதி இருமா கட்டி கட்டுமா இந்த கரப்ப காரணமா சொன்னேன் கத்திமா இல்ல நான் கம்பண்டா அரண்மனையில குச்சி குச்சி விளையாட்டு ஆடினேன் அவன் தான் என்னை இட்டு போய்யா மகாராஜா கையில் கட்டிட்ட வாட்சி வாங்கி போட்டான் இன்னொரு முறை 2 பேர் கூட்டு ஹஸ்பண்ட் என் ஆத்துக்காரன் எப்படி முன்னூறு மாவட்டம் இஷ்டு குச்சி அட என்னைக்காச்சும் ஒன்று போறோம் கவலையாக வந்து கொண்டிருக்கிறேன் எங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சுங்க மறுபடி உத்தரவு என்று என்னுடைய மனைவி பொன்மாலையிடத்திலே உரைத்து அழைத்து வரும்படி கட்டளை. ஆமா ஆமா உங்கள் பேர சொந்தமா இல்லையா அடியோ அடி என்று அடித்து அதனால இதுக்கப்புறம் எங்களால எனக்காக மீண்டும் ஒரு முறை அங்க என்னது மகாராஜா எங்களால இதுக்கப்புறம் போக முடியாது தவறு அனைத்தும் என் மீதுதான் இருக்கிறது. உன்னை மாவட்ட மணாளன் சர்வமகாராஜன் வரும்படி என்று ஏதோ பயமு சொல்லாங்க பாரு. மொட்டை பாப்பா குட்டையில இந்த கதை நான் சொன்னது மொட்டை மொட்டையா சொல்லி பட்ட பட்டையா வாங்கிட்டு வந்துக்கிறோம். என்னுடைய விளக்கத்தை தெளிவாக சொல்லினால் உங்களுக்கு மீண்டும் அடிவியாது.
எனக்காக மீண்டும் ஒரு முறை அங்க செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? உன்னை மாலையிட்ட மணவாளன் கண்ண மகாராஜன் பாண்டவருக்கு தாயாதியா. அப்படி பாண்டவருக்கு தாயாதியாக இருந்த பட்சத்தை நீக்கி துரியோதனுடைய யாவலால் பஞ்ச பாண்டவரின் பேரில யுத்தத்திற்கு செல்கிறாரா. ஆகையால் உன் கைத்தாமலம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று தெரிவித்தார். ஒரு பசுவின் பின்னே ஒரு கன்றானது எப்படி தவழ்ந்து வேகமாக வருமோ அத்தன்மை போல் உங்கள் பின்பதாக வருவார். அப்படியும் மறுத்தார். அவளுக்கும் எனக்கும் திருமணமாகும் போது சோமதத்த மகாராஜா திருமண பரிசாக இந்த உடைவாளை தந்தார். இந்த உடைவாளை காண்பித்தால் உங்களுக்கும் சன்மானம் நிறைய கிடைக்கும். புறப்பட்டு வாருங்கள். அப்படி நாங்கத்தெல்லாம் காட்டி கூட நம்ம வரலனாக்கா நீ இத போய் காட்டு. பாண்டவருக்கு தாயாதி என்று வேகமா வந்துனே இருப்பான். வார்த்தை அப்புறம் இந்த கூட காட்டி வரல. நான் கூட எனக்கு எடுத்தும் போ. அம்மாவுக்கு சமாசாரம் அக்கல்ல கவலை தண்ணி எங்கெல்லாம் கை வைக்கிறான் மாமா வீட்டுக்கு போனோம். நான் அண்ணன் தம்பி கிட்டலாம் போனேன். நான் உங்க வீட்டுக்கு போனேன். அம்மா என்ன சொன்னாங்க, இந்த பனிக்காலத்துல என் பொண்ணுக்கு சளியே பிடிக்க கூடாதுன்னா போய் 10 கிலோ முள்ளங்கி வாங்கி அந்த 10 கிலோ முள்ளங்கி பசு தண்ணியில வேயிச்சு சுடு தண்ணியில வேச்சா சளி பிடிச்சுமா. அதனால எத்தி நாளானாலும் பசு தண்ணிலே வேயிச்சு மிக்சர்ல போட்டு கஞ்சி அதுல போட்டு கஞ்சி மொத்தத்தையும் குடி சொன்னாங்க. இன்னொன்னு ஏன் ஜென்மத்துக்கு உனக்கு சாவே வரக்கூடாதுன்னா காட்டுக்கு போய் ஒட்டதாய் வச்சா அந்த ஒட்டதாயை வேயிச்சு ஒரு குவார்டர் வாங்கி அந்த குவார்டர்ல ஊத்தி மொடுக்கு குடிச்சிட்டு நீ பாட்டு பெச்சிட்டு போய் வாழ்நாள் முழுசும் அந்த வாயை பத்தின வரக்கூடாதுன்னா 30 கிலோ உருளைக்காயை வாங்கி லாவடுப்புல வேயிச்சு 3 வண்டியா ஊத்திட்டு சொன்னாங்க. பச்சை தண்ணியில கூட எல்லாம் கொள்ளிங்க வச்சுப்பாங்களா. ஒட்டுக்காய் கூட குத்துட்டு போடு. மெட்ராஸுக்கு போறது போன ஒட்டுக்காய்க்கு அம்மா என்னுடைய கணவன் பாண்டவருக்கு தாயாதியா. பாண்டவருக்கு தாயாதியா. அப்படி பாண்டவருக்கு தாயாதியாக இருந்தாலும் அந்த பட்சத்தை நீக்கி செஞ்சோட்டு கடனை தீர்ப்பதற்காக துரியோதனன் யாவலால் பங்காளிகள் மீது சண்டையிட சென்றார். உன்னுடைய கைத்தாம்பளம் எதிர்பார்க்கிறாரு. வந்தாவா வரலாம் மயிரா போ. இதுவரையில் ஏதேதோ வார்த்தை கூறினீர்கள் அம்மா. இந்த பாவி செவியில் எட்டவில்லை. பாண்டவருக்கு பங்காளி தாயாது என்ற பட்சத்தில் அம்மா சுந்திரா அம்மா அடி அடிச்சா போயிடா அடிக்கிற காரணம் போயிடுச்சு.
என்னிடத்தில் இப்ப கோபப்பட மாட்டீர்கள் அடி அம்மா. அம்மா சுந்தரா, நீ கோபடும் போது அப்படியே எனக்கு ஜில் இருக்குது. என்னடா ஆள்புறம் சொல்ற? சுந்தரா, இந்த பாவியின் கதை உங்கள் இருவருக்கும் தெரியாது. தெரிந்திருந்தால் நீங்கள் இப்படி பேச மாட்டீர்கள். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை முன்பதாக என்னிடத்தில் சொல்லியிருந்தால் இந்த பாவிடன் உங்களை அடித்திருக்க மாட்டேன் அம்மா. அம்மா சுந்தரா, இந்த பாவியின் கதை தெரிந்து விளக்கமாக சொல்கின்றேன். அதற்கு பிறகு என் மீது கோபப்படுவதா, என்னிடம் பேசுவதா என்று முடிவெடுக்கிறோம்மா. சுந்தரா, கன்னி பருவம் நீக்கி மங்கை பருவம் அடைந்தவுடனே என் தந்தை சோமரத்த மகாராஜாவோ எனக்கோ சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தார். சுயவரம் என்றால் எப்படி தெரியுமா மகளே? அவனை 56 தேச மன்னர்களுக்கு லிகிதம் அனுப்பி வரவைக்கின்றேன். உன் கண்ணுக்கேற்ற கணவனை மாலையிட்டு மணவாளராக ஏற்றுக்கொள் மகளே என்று என் தந்தை என்னிடத்தில் சொன்னார். அடி அம்மா, என் தந்தைக்கு பேச்சை கேளாம நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். அவனை 56 தேச மன்னருக்கு என் தந்தை லிகிதம் அனுப்பினார். சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தார். அவனை 56 தேச மன்னர்களும் சுயவர மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது என் கரத்தில் மலர் மாலையை கொடுத்து மகளே, உன் கண்ணுக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள் மகளே என்று என் தந்தை என்னிடத்தில் உரைத்தார்.
நான் மலர் மாலையை என் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராஜாக்களாக பார்த்து செல்கின்றேன் அடி அம்மா. ஒருவரையும் என் கண்ணுக்கு பிடிக்கவில்லை அடி அம்மா. மலர் மாலையை கீழே போட்டுவிட்டு அரண்மனைக்குள்ளே சென்று விட்டேன். அம்மா, அங்கு சென்ற உடனே எனக்கும் ஒரு பயம் வந்தது. ஏனென்றால் தந்தையோ அவனை 56 தேச மன்னருக்கும் லிகிதம் அனுப்பி சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். பெண்ணாக பிறந்து அத்தனை மன்னர்களையும் அலட்சிப்படுத்தி விட்டார் பாவி என்று தந்தை மீது போர் தொடுப்பார்களோ என்னவோ என்று மலர் மாலையை கையில் எடுத்து சுயவர மேடையிலே வந்து பார்த்தால் காலையிலேயே புறவிகளை பூட்டிக் கொண்டு கரகரவென்று கதிரவன் எப்படி வருவானோ தன்மை போல் ஒரு முகம் தெரிந்ததடி அம்மா. யார் தெரியுமா? இப்பொழுது நீங்கள் கூறினீர்களே, அன்னவருக்கு மாலையிட்டு மணவாளராக ஏற்றுக்கொண்டேன் இந்த பாவி. அப்படி ஏற்றுக்கொண்டு சிலது காலம் வாழ்ந்து வரும் நாளையிலே குளக்கரைக்கு நீர் எடுக்கலாம் என்று குடத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு முன்னே சென்று பின்பதாக 4 பெண்மணிகள் வந்தார்கள் அடியம்மா. வந்தவரிலே ஒருவர் கேட்டால் ஏதோ போகின்றாளே யார் தெரியுமா என்று ஒருவர் கேட்டார். அவள் யார் என்று இன்னொருத்தி கேட்டாள். ஒரு பேர் அரசனுக்கு மகளாக பிறந்து ஒரு ஈகுலத்தானை மணந்த பேதை ஈன ஜாதியானை மணந்த பாவி அதோ போகிறவள் என்று என்னை எளிதமாக கை கொட்டி பேசி சிரித்தார்கள் அம்மா. அப்படியா? நான் குடத்தை கீழே போட்டுவிட்டு அரண்மனைக்கு சென்று அந்த ஈகுலத்தானே ஈன ஜாதியானே பேரோட்டியின் மகனே உன்னுடன் நான் வாழ மாட்டேன் என்று தந்தை வீடு சென்று விட்டேன். தந்தையோ சில புத்திமதிகளை எனக்கு உரைத்து பார்த்தார். என் புத்திக்கோ எட்டுவதாக இல்லை. மகளே, ஒரு நாட்டு அரசனுக்கு மகளாக பிறந்து அழகட்டியாக வந்திருந்தால் இந்த ஊர் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று என் தந்தை என்ன செய்தார்? கலிங்க தேசத்திற்கும் விதர்ப்ப தேசத்திற்கும் அரண்மனையே ஒரு அரண்மனை கட்டி நான் தாலி கட்டிய அந்நாள் முதல் இந்நாள் வரையும் ஆடவர் முகத்தை பார்க்காமல் உன்னை போன்ற சாதி பெண்களுடன் நான் வாழ்ந்து வருகின்றேன். இப்பொழுது பாண்டவருக்கு பங்காளி பாண்டவருக்கு தாயாதி என்ற பட்சத்தில் நான் அங்கு வருவேன். அங்கு வந்தாலும் அவர் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன். இருவருக்கும் இடையே வெண் திரை வளர்க்க வேண்டும். அந்த வெண்திரைக்குள்ளே நான் இருப்பேன். திரைக்கு வெளியே அவர் இருக்க வேண்டும். எந்த வார்த்தையாக இருந்தாலும் நான் உன்னிடத்தில் உரைப்பேன், நீ அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு சம்மதம் என்றால் வரும் சொல்ல. என்ன காரணம்? மகாராணியை பிடித்து 11 ஆண்டு காலாய் போச்சான். அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கு மகாராணி அம்மாவுக்கு அச்சம் மடம் நாணம் பைப்புலாம் வச்சான். அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணம் முன்னின்று தடுக்கிறது. அதனால நீங்க யாரு, எங்க போறீங்க, எங்க வந்தீங்க, அம்மா பேரினா எல்தூர் ஆத்துல போறியா, ஊர்லாமல ஆசிரியர்கிட்ட போறியா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும். நாங்க அம்மா கிட்ட சொல்லுவோம். உங்க குடும்பத்துக்கு அவன் அப்படி பார்க்க போனா எங்க குடும்பத்துக்கு டாக்டர் நீங்க பாருங்க. கொஞ்சம் பெண்கள் என்று அழைக்க கூடாது. ரொம்ப மரம் தான் ஹைட்டு வாவுடு வயிறு மாஞ்சி போயிடும். நல்லா ஒரு கொட்டாமதி ரொம்ப தண்ணி ஆயம் ஜாஸ்தி இருந்தாலும் எக்காரத்தை கொண்டு பெண்கள் என்று அழைக்க கூடாது. எந்த ஒரு மாவாய்ப்பாக இருந்தாலும் உங்க 20 இடத்தில் தான் தெரிவிக்க வேண்டும். அதான அடி பெண்ணே உடைய
பொன்னாலை உன்னை அழைத்த விவரத்தை தெளிவாக இந்த பாரோர் அறிய விளக்கமாக தெரிவிக்கின்றேன். அந்த திரையின் மறைவிடம் நின்று கொண்டு செவி கொடுத்து நன்றாக கேள். பெண்ணுடைய உன்னை தாலி கட்டிய நாள் முதல் கொண்டு இதனால் வரையிலும் ஈவளத்தான் ஈனஜாதியால் ரதையன்சுடன் தேர்ப்பாகன் மைந்தன் சாரதி முதல்வன் என்று என்னை இழுவாக பேசிவிட்டு 11 ஆண்டு காலமாக தாய் வீடே கதி என்று தனித்து வாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி தாய் வீடே கதி என்று தனித்து வாய்ந்திருந்தாலும் அங்கே யாருடைய அன்பினால் இருக்கிறாய் தெரியுமா? அது உன் அன்பினாவின் கொண்டே இருந்து விட்டாய் என் பெண்ணாரே. அப்படி என்னை 11 ஆண்டு காலமாக வெறுத்து உன்னுடைய தாய் தந்தையுடைய அன்பினால் என்னை வெறுத்து அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் உனக்கும் எனக்கும் ஆதியிலே நம் இருவரும் பிறக்கும் பொழுது பிரம்மதேவன் எழுதி வைத்த தலைவிதிதானோ என்று எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் அதை பார்த்தாயா கீழ்திசையிலே என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய அருணன் ரதம் செலுத்த சூரிய பகவான் உதயமாக சிறிது நேரம் இருக்கிறது. அடி அருணன் முதல் முன்னே அவனுக்கு போக அருணன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதிகாலை நேரத்திலே உதயமாவதற்கு தயார் நிலையில இருக்கிறார். ஒருவேளை ஒரு வீரன் ரணகள பூமிக்கு சென்று போர் புரியும் தருவாயிலே ஒன்று ஜெயம் மற்றொன்று அபஜயம். இந்த கர்ணனாக எனக்கு ரணகள பூமியிலே வெற்றியா தோல்வியா என்பது எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை நான் ரணகள பூமியிலே சென்று எதிரியுடைய கடைப்பட்டு என் சிரமத்தில் வருவாயோ என் பெண்ணாரே. நடக்கக்கூடிய 17ஆம் நாள் சண்டையிலே ரணகள பூமியிலே என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் கடைப்பட்டு என்னுடைய சிரமானது அருந்து பார் என்று சொல்லக்கூடிய பூமியிலே விழுந்தார். அந்த இடத்திலே தூதுவர்கள் ஓடி வந்து ஒரு இடத்திலே தெரிவிப்பார்கள். அந்த வார்த்தை கேட்டனால என்னை விட்டு பிரிந்து விட்டீரா சுவாமி, இதனால் வரையிலும் உன்னை ஈகுலத்தான் ஈரஜாதியார் சேர்ப்பாரன் மகன் சாரதியின் புதல்வன் என்று இழுவாக பேசி நான் முதல் கொண்டு கடைசி நேரத்திலே உங்கள் முகத்தை
பார்க்க அருகதை இல்லாமல் போய்விட்டது என்று அந்த இடத்திலே வந்து அழுவார்கள் என்று எனக்கு தெரியாது. தாலி பெண்கள் வளர்த்திருக்கிறார்கள் வெற்றிலை. அந்த வெற்றிலை மூலமாக நின்று ஓடி வாருங்கள் என்று ஒரு வார்த்தை தெரிவித்தால் போதும். வெற்றியுடன் திரும்பினார். இருந்தாலும் பெண்ணு 17ஆம் நாளில் கதிரவன் உதயமிலே கண்ணன் நடக்கக்கூடிய 14ஆம் நாள் யுத்தத்திலே இந்த கர்ணனுக்கு எப்படி விதி வருமோ என்று எனக்கு தெரியாது. என்னவென்று இந்த வேந்தனும் அறியமாட்டான். மதுர உடைய பெண்ணே நீ மதிக்கிறாய். உயிரை விழுந்தால் 17ஆம் நாள் யுத்தம். இந்த 17ஆம் நாள் யுத்தத்திலே நான் ரதகள பூமிக்கு சென்றால் ஒரு வேலை வெற்றி, மற்றொன்று தோல்வி. எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. என்னுடைய விதி எனக்கு முன்பதாகவும் போக வேண்டும், அல்லது பின்பதாகவும் போக வேண்டும். இருந்தாலும் இந்த தாடி பெண்கள் வளர்த்திருக்கிறார்கள் வெண்திரை. அந்த வெண்திரை மூலமாக இருந்து போய் வாருங்கள் அத்தான் என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும் பெண்ணே, நான் வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். என்னடி சொல்ற? தெரியாது தெரியாது தெரியாது. பசுவின் பாலை கலந்து முகம் பார்த்தால் தெரியாது. அதை எப்படி பார்த்தால் தெரியும் தெரியுமா? அந்த பாலை அடையில் காய்ச்சி முறையிட்டு மறுநாள் காலையில வத்திட்டு கிடந்தால் என்னடா வரும்? சொல்லக்கூடிய வெள்ளத்திலிருந்து வரும். அது இல்ல அந்த அமரோட பண்டிகை கூப்பிடல. கனகல பூமிக்கு செல்ல வேண்டாம், அந்த அவசரம்டா. ஆமா, மறுநாள் காலையில வத்திட்டு கிடந்தால் வெள்ளம் திரண்டு வரும். ஆமா, அதை அனலில் காய்ச்சி தங்க தாமரத்தில் ஊற்றி பார்த்தால் தெரியும். தெரியுமா? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாலில் முகம் பார்த்த பாவனையாக இருக்கின்றது. ஆமாண்டா,
வெயில் முகம் பார்த்த பாவனையாக அவர் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், எப்படி பாண்டவருக்கு தாயார் என்ற முழு விளக்கத்தை சொன்னால் மகாராஜா எப்படி நீ எப்படி பொண்ண எப்படி வளர்ந்த கை வச்சா கால் வச்சா கொஞ்சமே விளக்கமாக விழாவை எப்படி பாண்டவருக்கு பங்காளி எப்படி தாயாதி என்பதை விளக்கமாக சொன்னால் தாம்பூலம் தருகிறேன் என்று அதானே ஆமா நான் பிறந்த விவரத்தை தெளிவாக சொல்கிறேன், கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். முன்பு ஒரு சில நாட்களிலே சூரசேன நாட்டை பரிபாலம் செய்து வரக்கூடிய சூரசேன மன்னனும் குந்தல நாட்டை பரிபாலம் செய்து வரக்கூடிய குந்தபஜ மன்னனும் இருவரும் சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு வாலிப வயது வரை இருவரும் இணைப்பிரியா நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் காலப்போக்கிலே திருமணம் நடந்தது. அதன் பிறகு இருவரும் ஒருவர் சந்திப்பதே கிடையாது. அப்படி திருமணம் நடந்திருந்தாலும் சூரசேன மகாராஜாவுக்கு வசுதேவர், பிரதை, பிரதஷ்டை என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகள் பிறந்தது. அப்படி சூரசேன மன்னனுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருந்தாலும் குந்தல நாட்டை பரிபாலம் செய்து வரக்கூடிய குந்தலபாஜ மன்னனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே கிடையாது. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் அந்த குந்தலபாஜ மன்னன் என்ன செய்தாராம், தன்னுடைய நண்பனை பார்த்துவிட்டு வரலாம் என்று சூரசேன நாட்டை தேடி சென்றாராம். அப்படி சூரசேன நாட்டை தேடி செல்லும் பொழுது தன்னுடைய நண்பன் முகத்தை பார்த்தவுடனே சூரசேன மன்னன் மிகவும் மன வருத்தம் கொண்டாராம். நண்பா, என்ன நடந்தது, எதனால் இப்படி அமைதியாக இருக்கிறார் என்று கேட்டாராம். நண்பா, எனக்கு திருமணம் நடந்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது. எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லை என்று தெரிவித்தாராம். உடனே சூரசேன மன்னன் என்ன தெரிவித்தாராம், எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது. 3 குழந்தைகள் யாரா தெரியுமா, வசுதேவர், பிரதை, பிரதஷ்டை என்று 3 குழந்தைகள் இருக்கிறது. இதிலே வசுதேவரை இழுத்து மீதமுள்ள 2 பெண் குழந்தையில் ஏதேனும் ஒன்று உனக்கு ஸ்ரீகாரமாக தருகிறேன் என்று தெரிவித்தாராம். அப்படி ஸ்ரீகாரமாக தருகிறேன் என்று தெரிவித்தாரே, பிரதை என்று சொல்லக்கூடிய மூத்த பெண் குழந்தையை ஸ்ரீகாரமாக தந்தாராம். அப்படி குந்தபாஜ மன்னன் அந்த குழந்தையை ஸ்ரீகாரமாக பெற்றுக்கொண்டு குந்தல நாட்டை தேடி வேக 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 அப்படி வேகமாக நடந்து வந்து அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி உள் அன்போடு வளர்த்துக் கொண்டிருந்தார். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் நாளையிலே அந்த குழந்தைக்கு பிரதை என்ற பெயரை நீக்கி தன்னுடைய குந்தல நாட்டிலே வளர்ப்பதால் அதற்கு குந்தி என்று பெயர் வைத்து வளர்த்தார். குந்தி என்று பெயர் வைத்து வளர்த்தாரு. ஒரு நாள் குந்தல நாட்டை தேடி கோபத்திலே சிறந்த முனிவராக விளங்கக்கூடிய
தூர்வாச முனிவர் வந்தார். எப்படி தெரியுமா? குந்தபோத மன்னனை சந்தித்தார். மன்னா, உன்னுடைய நாட்டிலே சதுர்மாத விரதம் அனுஷ்டிக்க போகிறேன். எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஓர் ஆள் துணை வேண்டும் என்று குந்தபோத மன்னனை பார்த்து கேட்டார் முனிவர். அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தாராம்? உடனே குந்தபோத மன்னன் என்ன தெரிவித்தாராம் தெரியுமா? சுவாமி, எனக்கோ பெண் குழந்தை தான் இருக்கிறது. நீங்கள் சதுர்மாத விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் வேறு எந்த நாட்டிலாவது சென்று உங்களுடைய யாகத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்தாராம். உடனே என்னுடைய தாய் சின்னந்திர குழந்தை அல்லவா, வந்தவுடனே அப்பா, முனிவருக்கு நான் பணிவிட வேலை செய்கிறேன். ஏனென்றால் கோபத்திலே சிறந்த முனிவர் தூர்வாச முனிவர். தேவர் மூவர் யாவற்றமான பெயர்களுக்கும் சாபம் கொடுத்தால் பலிக்கும். அவர் கொடுக்கும் சாபத்தை நாமும் பெறக்கூடாது, நம் நாட்டு மக்களும் பெறக்கூடாது என்று மனதிலே எண்ண வைத்ததால் என்னுடைய தாய் குந்தி. அப்படி இருக்கும் நேரத்திலே குந்தபோத மன்னன் குழந்தையை தடுத்தாராம். எப்படி தடுத்தாராம் தெரியுமா? நீயோ குழந்தையாக இருக்கிறாய், அவரோ கோபத்தில் சிறந்த முனிவராக இருக்கிறார். அவருக்கு பணிவிட வேலை செய்யும் போது ஏதேனும் மாறுதலாக தவறுதாக பொருளை கொடுத்தால் உனக்கும் சாபம் அளிப்பார், நம் நாட்டிற்கும் சாபம் அளிப்பார் என்று தெரிவித்தாராம். என்னுடைய தாய் உடனே என்ன தெரிவித்தார்? சாபம் கொடுத்தால் நான் பெறுகிறேன், வரம் கொடுத்தால் நான் பெற்று வருகிறேன் என்று தெரிவித்தார். உடனே தூர்வாச முனிவரையும் குந்தி தேவியும் இருவரையும் கானகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் சதுர்மாத விரதத்திற்காக. ஓராண்டு காலம் முனிவர் இடத்திலே குந்தி தேவி பணிவிடை வேலை செய்தது. எப்படி செய்ததா? மலர் வேண்டும் என்று அந்த முனிவருக்கு ஜலம் வேண்டும் என்று நினைத்தால் அந்த இடத்திலே ஜலம் இருக்குமா? மஞ்சள் வேண்டும் என்று நினைத்தால் மஞ்சள் இருக்குமா? அப்படி குறிப்பை அறிந்து பணிவிடை வேலை செய்ததான் என்னுடைய தாய் குந்தி. ஓராண்டு காலம் சதுர்மாத விரதம் முடிந்தது. முனிவர் ஞானத்தால் பார்த்தாராம், இந்த குழந்தை நம் இடத்திலே சாபம் பெறாமல் குறிப்பை அறிந்து பணிவிடை வேலை செய்தது. பிற்காலத்தில் இந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஆலோசித்தாராம். அப்படி ஞானத்தால் அறிவுது. நம்மை போல் முனிவனால் இந்த குழந்தைக்கு தன்னுடைய கணவன் இடத்திலே சேர்ந்து குழந்தை பெற்றும் பாக்கியம் இல்லாமல் போல கடவுள் அந்த முனிவரின் ஞானத்தில் அறிந்தார். உடனே 5 மணியங்களை எடுத்தார். 5 தேவர்களையும் வசியம் செய்து அந்த மணியங்களிலே கொடுத்தார். முதல் வசிய மந்திரம் வெட்டப்பட்ட மந்திரம், சூரிய வசிய மந்திரம், யம வசிய மந்திரம், வாயு வசிய மந்திரம், தேவ இந்திரன் வசிய மந்திரம், அஸ்வினி பரணி என்று சொல்லக்கூடிய இரட்டை நட்சத்திர வசிய மந்திரம். 5 மணியங்களிலும் 5 தேவர்களை வசியம் செய்து கொடுத்தாரா. என்னுடைய தாய் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அரண்மனை வந்தது. அரண்மனையிலே ஓர் நாள் இரவு தோழி பெண்களுடன் விளையாடி கொண்டிருந்தார் என்னுடைய தாய் குந்தி. மேல் மாடியிலே நின்று பார்க்கலாம் என்று மேல் மாடியிலே சென்று பார்க்கும் பொழுது அழகான சந்திரமொழி, அழகான சந்திரமொழியிலே
என்ன நினைத்ததாம் என்னுடைய தாய்? அடேடி, இந்த சந்திரனை இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த இரவு நேரத்திலே சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் என்று மனதிலே சிந்தனை செய்ததாம். அப்படி மனதிலே சிந்தனை செய்யும் பொழுது தூர்வாசர் கொடுத்த மந்திரம் நினைவுக்கு வருகிறதாம் என்னுடைய தாய் குட்டிக்கு. எப்படி வருகிறதாம் தெரியுமா? தாயின் வயிற்றிலே பிறக்கும் பொழுது அப்படி இரவு நேரத்திலே சூரியன் வருவாரா என்று தூர்வாசர் கொடுத்த முதல் மந்திரமாக விளங்கக்கூடிய சூரிய வைத்திய மந்திரத்தை உச்சாரணம் செய்ததாம் என்னுடைய தாய். அப்படி உச்சாரணம் செய்யப்பட அந்த மந்திரம் எப்படி தருகிறாரா? சூரிய பகவான் உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு நேரத்திலே தட்டி எழுப்புவதுதான் சூரிய பகவானை பார்த்தார். இது யார் கொடுத்த மந்திரம்? தூர்வாசர் கொடுத்த மந்திரம். அப்படி தூர்வாசர் கொடுத்த மந்திரமாயிற்று. இந்த மந்திரத்திற்கு பரிசுத்தம் செல்லாமல் இருந்தால் தூர்வாசர் நமக்கு சாபத்தை அளித்திடுவார் என்று மனதிலே எண்ணம் கொண்டதாம் என்னுடைய தாய் சூரியதேவன். அப்படி மந்திரத்தை சொன்னவுடனே சூரிய பகவானை எழுப்பி அழைத்து வந்ததாம் சூரிய பகவானை. என்னுடைய தாயிருக்கும் அரண்மனையிலே வந்து நின்றாராம் சூரிய பகவான். எப்படி நின்றாராம்? 1000 கரங்களை மடக்கி ஓர் உயிர் எப்படி இருக்குமோ அத்தன்மை போல் வந்து நின்றாராம். என்னுடைய தாய் பார்த்து கேட்டதா, ஐயா நீங்கள் யார்? எதற்காக இந்த நள்ளிரவு நேரத்திலே வந்திருக்கிறீர்? என்ன காரணம் என்று கேட்டதா? அதற்கு சூரிய பகவான் தெரிவித்தார், பெண்ணே நீ உச்சரித்து அழைத்தாயா அந்த மந்திரத்தின் சக்தியால் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் சூரிய நாராயணன். எதற்காக சுவாமி வந்தீர்கள்? நான் தெரியாமல் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேன், சென்று வாருங்கள் என்று தெரிவித்ததா? சூரிய பகவான் அதற்கு தெரிவித்தாராம், பெண்ணே இந்த மந்திரம் உனக்கு திருமணம் நடந்து உன்னுடைய கணவனிடத்திலே சேர்ந்து வாழும் காலத்திலே பயன்பட வேண்டும் என்று தூர்வாசர் உன்னிடத்திலே கொடுத்தார். ஆனால் நீயோ இந்த சின்னஞ்சிறு வயதிலே இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்தாய். இருந்தாலும் இந்த மந்திரத்தின் பலன் என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். இதுதான் இந்த மந்திரத்தின் சக்தி என்று தெரிவித்தார். உடனே என்னுடைய தாயான குந்திதேவி அழுததாம். எப்படி சுவாமி, நானே ஒரு குழந்தையாக இருக்கின்றேன், இந்த குழந்தை வயதிலே எனக்கு ஒரு குழந்தையா என்று என்னுடைய தாய் சூரிய பகவான் பார்த்து கேட்டது. அப்படி கேட்கின்ற நேரத்திலே சூரிய பகவான் தன்னுடைய மந்திர சக்தியால்
5 வயது சிறுமியாக இருந்த கேள்விக்காரர் 16 வயது அப்படி 16 வயது பருவமங்கையாக மாற்றி இருவரும் அந்த இரவு நேரத்திலே மேல் மாடியிலே ஆலிங்கனம் செய்தார்கள். அப்படி சேரும் கருவாயிலே என்று சொல்லக்கூடிய பழமொழியை கேட்ப இந்த பாவிதான் உதித்த பாதல்லிலே பாவியாகிய கர்ணன் நான் பிறந்தவுடனே என்னுடைய தாயார் அவள் கத்தினால் கதறினாள் அழுதால் புரண்டாள். என் கண்ணே என் செல்வமே என் ராஜா என் செல்வமே உன்னை தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு இந்த பாவியானவள் பாகியம் செய்யவில்லையடா என் கண்ணே. இந்த சின்ன வயதிலே உன்னை பெற்று எடுத்த இந்த பாவியடா என்று என்னுடைய தாயானவள் இது அரண்மனை உள்ளே சென்று ஒரு தங்க பெட்டியை கொண்டு வந்து அந்த தங்க பெட்டியிலே விலை உயர்ந்த மணிப்பொருட்களை வைத்து அவள் கடைசி நேரத்திலே உடுத்திருந்த அந்த ஆடையை ஒரு முழம் கிழித்து அந்த பெட்டி உள்ளே வைத்து அதற்கு மேலே என்னை வைத்து அருகாமல் செல்லக்கூடிய அம்மை என்ற ஆற்றிலே என்னை பெற்றவர் குந்தி. என்னை அந்த அறங்கடலிலே முழுக விடாமல் தாளாட்டி தாளாட்டி கங்கா தேவியானவள் எங்கே தெரியுமா அழைத்து சென்றார்? அந்த அம்பை நதியில் இருந்து அஸ்னாபுரத்தின் நதி வழியாக செல்கிறார். அப்படி அஸ்னாபுரத்தின் நதி வழியாக செல்லும் பொழுது தேர்ப்பாகனம் திருவேற்றில மன்னனும் அதிகாலை நேரத்திலே காலைக்கடலை முடித்து ஸ்தானபானங்களை செய்து அரண்மனைக்கு செல்வது வழக்கம். அப்படி இருக்கும் நேரத்திலே தேர்ப்பாகன் தொலை தூரத்திலே வரக்கூடிய பெட்டியை கண்டான். பெட்டி வரும் அப்படி பெட்டி வருவதை தேர்ப்பாகன் கண்டானே மன்னன் இடத்திலே தெரிவித்தான். தேர்ப்பாகன், மன்னா, ஆற்றிலே தொலை தூரத்திலே ஒரு தங்க பெட்டியானது மிதந்து கொண்டு வருகிறது. அந்த பெட்டி என்ன செய்வது என்று கேட்டார். உடனே திருநாட்டுத மன்னன் என்ன தெரியுமா செய்தாரா? திருநாட்டுத மன்னனுக்கு பொன் பொருள் மேல அதிக ஆசை. ஒரு பெட்டியிலே அது கனமா இருந்துச்சுன்னா அந்த ஆற்றிலே முழுகி விடும். மிதந்து வருகிறது, அதுவும் தங்க பெட்டின்னு வேற தேர்ப்பாகன் சொல்கிறானே. தேர்ப்பாக அப்படி என்றால் அந்த பெட்டியை பிடி, அந்த பெட்டி என்னுடையது, அந்த பெட்டி உள்ளே இருக்கும் பொருளோ உன்னுடையது என்று தெரிவித்தார். உடனே தேர்ப்பாகன் நதியிலே குதித்தான், பெட்டியை பிடித்தான், கரை ஓரம் கொண்டு வந்தான், பெட்டியை திறந்தான். அந்த பெட்டியிலே அதிகாலையிலே சூரிய பகவான் எப்படி 7 புறவைகளை கூட்டிக் கொண்டு உதவிவாருவாரோ அத்தன்மை போல் இந்த பாவி நான் இருக்கின்றேன். என்னை எடுத்தவுடனே அருகாமல் நதிக்கரை ஓரத்திலே கௌதம மகரிஷி இருந்தார். அந்த கௌதம மகரிஷி இடத்திலே கொண்டு சென்றான் தேர்ப்பாகன். இந்த குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டும் அல்லவா? உடனே கௌதம மகரிஷி களத்திலே கொடுத்தான் என்னை. கௌதம மகரிஷியோ பெற்றார். வாடா கண்ணே என்று
அழைத்தார். அப்போது யாரோ எளியவன் போல் இருக்கிறது, யாச்சகம் தான் நம் இடத்திலே கேட்கிறான் என்று எண்ணம் கொண்டு என் கைத்திலே இருந்த முத்தாரத்தை அந்த முனிவர் கரத்திலே கொடுத்தேனாம், சின்னஞ்சிறு வயதிலே. உடனே கௌதம மகரிஷி என்ன தெரிவித்தாரா? வாடா மகனே வாரி அனுப்புவதற்கு என்று அழைத்தார். ஏதோ எளியவன் தானம் கேட்கிறான் போல் தெரிகிறது என்று அந்த முத்தாரத்தை கொடுக்கிறார். கர்ணன் என்று பெயர் வைத்தார்கள். கர்ணனாக பிறந்த கதை இதுதான். இருந்தாலும் எனக்கு எத்தனை தாய் தெரியுமா? என்னை பெற்றவன் என் தாய் குந்தி என்னை தாளாட்டி 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 அழைத்து கயர்த்தார். ஆற்றிலே அழித்து சென்றாலே கங்கா தேவி எனக்கு இருந்தாலும் யாரோ பெற்ற மகனாக இருந்தாலும் தனக்கு பிறந்த பிள்ளை போல் பாதித்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தாலே அந்த சேர்ப்பாகனுடைய மனைவி ராதை எனக்கு மூன்றாவது தாய். என்னை பெற்றவளோ குந்தி, என்னை தாளாட்டி சென்றவளோ கங்கை, என்னை ஆசையாக வளர்த்தவளோ ராதை. அப்படி இருக்கும் பொழுது அப்படி பாண்டவர்கள் 5 பிறக்கா முன்னமே, கௌரவர்கள் 3 பிறக்கா முன்னமே இந்த கர்ணன் சந்திர குலத்திலே வெகு சுந்தரமாக வந்து அவதரித்து, இதுதான் நான் பிறந்த வரலாறு. நான் சொல்றேன் சூத்திரமொழி